ஒரு கோடை நாளில் ஒரு பசியுள்ள நரி திராட்சை தோட்டம் வழியாகச் சென்று கொண்டிருந்தது. அங்கே பழுத்த ஊதா நிறமுள்ள திராட்சை கொத்து ஒன்று கொடியில் உயரமாக தொங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டது. நரியின் வாயில் எச்சில் ஊறியது. எப்படியாவது அந்த திராட்சையைச் சாப்பிட வேண்டும் என்று முடிவு செய்தது. அது ஓடி வந்து குதித்தது. ஆனால் திராட்சையை எட்ட முடியவில்லை. மீண்டும் பின்னால் சென்று அதிக வேகத்துடன் ஓடி இன்னும் உயரத்திற்கு குதித்தது. ஆனாலும் அதன் கைகளுக்கு திராட்சை எட்டவில்லை. நரி மீண்டும் மீண்டும் முயற்சி செய்தது. சோர்வடையும் வரை குதித்தது. இறுதியாக அது மிகவும் களைத்துப் போய் விரக்தியடைந்தது. முடிவில் அது தன் முயற்சியை கைவிட்டது. திராட்சை கொத்தை திரும்பி பார்த்தபோது அது முகத்தைச் சுழித்தது. சீச்சி என்று அது தனக்குள்ளேயே முணுமுணுத்தது. அந்த திராட்சை பழங்கள் எப்படியும் புளிக்கும் என்று நினைக்கிறேன். பழுக்காத பழங்களைச் சாப்பிட நான் என் நேரத்தை வீணாக்க மாட்டேன். பிறகு தான் முதலில் திராட்சையை விரும்பவே இல்லை என்று பாசாங்கு செய்து கொண்டு தலையை உயர்த்தி அங்கிருந்து சென்றுவிட்டது. நீதி: நமக்கு கிடைக்காத ஒன்றை நாம் குறை கூறுவது எளிது. புளிக்கும் திராட்சை என்ற சொற்றொடர் இந்த பழங்கதையில் இருந்து வந்ததுதான். ஒரு கோடைக்கால நாளில் ஒரு வயலில் ஒரு வெட்டுக்கிளி கிராஸ் ஹாப்பர் மகிழ்ச்சியுடன் தாவி பாடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் இருந்தது. அப்போது ஒரு எறும்பு ஆண்ட் தன் கூட்டிற்கு திரும்புவதற்காக ஒரு பெரிய தானியத்தை மிகச் சிரமப்பட்டு எடுத்துச் சென்று கொண்டிருந்தது. ஏன் வேலை செய்வதை நிறுத்திவிட்டு வந்து என்னுடன் பேசக்கூடாது என்று வெட்டுக்கிளி கேட்டது. நான் மிக மகிழ்வாக இருக்கிறேன். இங்கெல்லாம் நிறைய உணவு இருக்கிறது. நான் வரவிருக்கும் குளிர்காலத்துக்காக உணவைச் சேமித்துக் கொண்டிருக்கிறேன் என்று எறும்பு கூறியது. நீயும் அதையே செய்யுமாறு நான் உனக்கு அறிவுறுத்துகிறேன். இப்போதே நீ தயாராகவில்லை என்றால் பின்னர் நிச்சயமாக பட்டினி கிடப்பாய். குளிர்காலமா என்று வெட்டுக்கிளி சிரித்தது. குளிர்காலத்துக்கு இன்னும் பல மாதங்கள் இருக்கின்றன. இப்போதைக்கு எனக்கு தேவையான எல்லா உணவும் என்னிடம் இருக்கிறது. பிறகு அது சிரித்துவிட்டு மீண்டும் பாடுவதிலும் ஆடுவதிலும் மூழ்கியது. எறும்பு தலையை அசைத்துவிட்டு தன் வேலையை தொடர்ந்தது. கடுமையான குளிர்காலம் இறுதியாக வந்தபோது வெட்டுக்கிளியிடம் உணவு இல்லை. அது நடுங்கிக் கொண்டும் பட்டினி கிடந்து கொண்டும் இருந்தது. கோடைக்காலம் முழுவதும் சேமித்து வைத்திருந்த உணவை எறும்புகள் தங்கள் கிடங்குகளைத் திறந்து சாப்பிடுவதை அது பார்த்தது. வெட்டுக்கிளி எறும்பின் வீட்டுக் கதவை தட்டி கெஞ்சியது. அன்புள்ள எறும்பே, எனக்காக கொஞ்சம் உணவு கொடுக்க முடியுமா? நான் குளிராகவும் பசியுடனும் இருக்கிறேன். எறும்பு அதை பார்த்துவிட்டு, கோடைக்காலம் முழுவதும் நான் உணவை திரட்டுவதற்கு சிரமப்பட்டு வேலை செய்தேன். ஆனால் நீயோ பாடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் இருந்தாய். நான் உன்னை தயாராகும்படி எச்சரித்தேன். கோடைக்காலம் முழுவதும் நீ பாட நேரம் இருந்தது என்றால் குளிர்காலம் முழுவதும் உனக்கு ஆடவும் நேரம் இருக்கும் என்று சொல்லி வெட்டுக்கிளிக்கு எந்த உணவும் கொடுக்கவில்லை. நீதி: சோகஸ்மெலி தேவையான காலத்துக்கு இப்போதே தயாராக இருப்பது சிறந்தது. இன்று உழைத்தால் நாளை உண்ணலாம். ஒரு கோடைக்காலத்தில் ஒரு காகம் மிகவும் தாகத்துடன் தண்ணீர் தேடி அலைந்தது. வானம் முழுவதும் பறந்து சென்றும் எங்கும் தண்ணீர் கிடைக்கவில்லை. தாகம் தாங்க முடியாமல் காகம் சோர்வடைந்தது. அப்போது அது ஒரு தோட்டத்தின் ஓரத்தில் ஒரு பானையைக் கண்டது. அந்த பானைக்கு அருகில் பறந்து சென்று பார்த்தபோது அதில் கொஞ்சம் தண்ணீர் இருப்பதை அது கண்டது. காகத்திற்கு மிகவும் மகிழ்ச்சி ஏற்பட்டது. ஆவலுடன் தண்ணீர் குடிக்க முயற்சித்தது. ஆனால் பானையின் வாய் மிகவும் குறுகலாகவும் நீர்மட்டம் மிக குறைவாகவும் இருந்தது. அதனால் காகத்தின் அலகால் தண்ணீரை எட்ட முடியவில்லை. காகம் சற்று நேரம் யோசித்தது. என்ன செய்யலாம் என்று சுற்றும் முற்றும் பார்த்தது. அதன் கண்கள் கீழே கிடந்த சிறு கற்களின் மீது பட்டன. உடனே காகம் ஒரு யோசனையுடன் தனது அலகால் ஒவ்வொரு கல்லாக எடுத்து பானைக்குள் போடத் தொடங்கியது. கற்கள் பானைக்குள் விழ விழ கீழே இருந்த நீர்மட்டம் மெதுவாக உயரத் தொடங்கியது. சிறிது நேரத்திலேயே நீர்மட்டம் பானையின் விளிம்புக்கு அருகில் வந்தது. இறுதியாக காகம் சிரமமின்றி தண்ணீரை அருந்தி தனது தாகத்தை தீர்த்து கொண்டது. பிறகு புத்துணர்ச்சியுடன் மகிழ்ச்சியாக பறந்து சென்றது. நீதி: மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. அதாவது
நாம் ஒரு செயலைச் செய்ய முழு மனதோடு விரும்பினால் அதற்கு தீர்வு அல்லது வழி நிச்சயம் கிடைக்கும். ஒரு ஏழை விறகு வெட்டி ஒரு ஆற்றின் அருகில் உள்ள காட்டில் தினமும் மரங்களை வெட்டி பிழைத்து வந்தான். ஒரு நாள் அவன் வழக்கம் போல மரத்தை வெட்டி கொண்டிருந்தபோது எதிர்பாராத விதமாக அவரது கோடாலி ஆக்ஸ் கையில் இருந்து நழுவி ஆற்றுக்குள் விழுந்தது. விறகு வெட்டிக்கு கவலையும் பயமும் வந்துவிட்டது. ஏனென்றால் அந்த கோடாலிதான் அவனுக்கு சொத்து. வேறு கோடாலி வாங்குவதற்கு அவனிடம் பணம் இல்லை. அவன் ஆற்றங்கரையில் உட்கார்ந்து அழ ஆரம்பித்தான். திடீரென்று அந்த ஆற்றிலிருந்து நீர் தேவதை வாட்டர் ஃபேரி ஒருத்தி வெளிவந்தாள். விறகு வெட்டியின் அழுகைக்கான காரணத்தை கேட்டாள். நடந்ததை அவன் சொன்னான். நீர் தேவதை அவனுக்கு உதவ முடிவு செய்து ஆற்றின் ஆழத்திற்குச் சென்று ஒரு தங்க கோடாலியை வெளியே கொண்டு வந்தாள். இது உன் கோடாலியா என்று கேட்டாள். விறகு வெட்டி, இல்லை, இது என்னுடையது அல்ல என்று நேர்மையாகச் சொன்னான். நீர் தேவதை மீண்டும் ஆற்றுக்குள் சென்று இப்போது ஒரு வெள்ளி கோடாலியை வெளியே கொண்டு வந்து, இது உன் கோடாலியா என்று கேட்டாள். விறகு வெட்டி அப்போதும், இல்லை, தேவதையே, எதுவும் என்னுடைய கோடாலி இல்லை என்று மறுத்தான். மூன்றாவது முறையாக நீர் தேவதை ஆற்றுக்குள் சென்று அவரது பழைய இரும்பு கோடாலியை வெளியே கொண்டு வந்தாள். அதைக் கண்ட விறகு வெட்டி, ஆமாம், இதுதான் என்னுடைய கோடாலி என்று மகிழ்ச்சியுடன் கூவினான். விறகு வெட்டியின் நேர்மையை பார்த்து நீர் தேவதை மிகவும் மகிழ்ந்தாள். அவரது நேர்மைக்கு வெகுமதியாக அவரது இரும்பு கோடாலியோடு தங்க கோடாலியையும் வெள்ளி கோடாலியையும் அவனிடமே கொடுத்து ஆசீர்வதித்துவிட்டு மறைந்தாள். நீதி, நேர்மையே சிறந்த செல்வம்.